ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை சேனல் கௌஷிக்ஸ் வேர்ல்ட். ஸோ நான் இன்றைக்கி என்ன விளையாட போகிறேன்னா மைன்கிராஃப்ட் தான். ஸோ வேர்ல்டில் க்ரியேட் பண்ணலாம். பீஸ்ஃபுல் இல்லை, ஈஸியாக இருக்கட்டும். நான் ஃபஸ்ட் டைம் நான் ஈஸியாக விளையாட போகிறேன். ஐ திங்க் ஸோ கொஞ்சோண்டு ஹார்டாக இருக்கலாம், தெரியல. வேர்ல்டு பேர் சர்வைவல் வேர்ல்டுன்னு க்ரியேட் பண்ணலாம். இது வேர்ல்ட் சீட் வேணுன்னா நல்லா இருந்துச்சுன்னா சீட் நீங்களும் பார்த்து வாங்க. ஓகே, வெயிட் பண்ணலாம். இது வர வரைக்கும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும்? இன்டர்மேன் லாங்குவேஜஸ் ஆக்சுவலி இங்கிலீஷ் இன் ரிவர்ஸ். என்ட்ரான் வந்து சொல்லுவோம் தெரியலையே. ஓகே, வீடியோ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். இன்னும் இது புது வீடியோ தான். ஃபஸ்ட்டு நான் போட்ட வீடியோ வந்து கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கேம்குள்ளே வந்தோன்னே இப்போ என்ன பண்ணுறது? வுட்டை மைண்ட் பண்ண அங்கே இருக்கு. ஃபஸ்ட்டு எஸ் வுட்டு கிடச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு மேலே வுட்டு நெக்ஸ்ட்டு தேர்ட், ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த் ஒன், சிக்ஸ்த் ஒன், 7, 8, 9 கீழே இப்போ வுட்டை எடுத்து லாகாக பண்ணணும். எல்லாமே லாக் ஆகினதுக்கப்புறம் இப்போ ஒரு கிராஃப்டிங் டேபிள் உருவாக்கணும். அப்புறம் அந்த கிராஃப்டிங் டேபிளில் பண்ணதுக்கப்புறம் வுட்டு லாகை ஸ்டிக்காக மாற்றி கிராஃப்டிங் டேபிளில் ஒரே ஒரு பிக்கெக்ஸ் மட்டும் பண்ணால் போதும். ஏன்னா நிறைய பேர் வுட்டன் ஆக்சஸ் வாடலாம் பண்ணுவாங்க. அது தேவையே இல்லை. ஏன்னா அடுத்த உடனே நம்ம ஸ்டோன் பண்ணோன்னா நம்மளுக்கு வுட் ரிசோர்ஸும் கொஞ்சோண்டு பாக்கி மீதி இருக்கும். அதனால ப்ளஸ் ஷீப் படிச்சிருச்சு. ஷீப் படித்தா தான் இது கிடைக்கும், புல் கிடைக்கும். அப்புறம் பெட் பண்ண முடியும். கொஞ்சம் நல்லா விளையாட மாட்டேன்னா இன்னும் ஃபஸ்ட் டைம் விளையாடுறேன்னா மைன்கிராஃப்ட் கஷ்டப்பட்டு டவுன்லோட் பண்ணி இப்போ விளையாடுறோம். இதான் என்னோட இது ஸ்கின்னு. இங்கே ஸ்டோன் கிடைக்குதா? ஸ்டோன் கிடைச்சா அங்கே கிடச்சிச்சு. இந்த இடத்த மைண்ட் பண்ணேன். நிறையாவே காபிள் ஸ்டோன் மைண்ட் பண்ணால் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, மைண்ட் பண்ணுறேன். இது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வேர்ல்டு. ஆனால் ஃபர்ஸ்ட் என்ன எதுவுமே மைன்கிராஃப்ட் கெட்டிங் வுட் தான். இப்போ காபிள் ஸ்டோனே ஸ்டோனுக்கு டைம் டு மைண்ட். ஓகே, காபிள் ஸ்டோன் மொத்தம் 21 கலெக்ட் பண்ணிட்டேன். இன்னும் அட்லீஸ்ட் ஒரு 30 கலெக்ட் பண்ணுவேன். 25 இது வேணும்னா கொஞ்சம் 29 30 32, 33, 34, 35, 36. கிராஃப்டிங் டேபிள் எடுத்து அதில் ஒரு ஸ்வாட் பண்ணிக்கிறேன். போச்சு. இது எடுத்து அந்த சைடில் வச்சுக்கிறேன். இது எடுத்து அங்கே வச்சிடுறேன். இப்போ வந்து பிகாக்ஸ் பண்ணுறேன். பிகாக்ஸ் இதெல்லாம் நல்லா வச்சுக்கேன்.
இதை இந்த இடத்துல போட்டு இது இப்படி எடுத்து ஒரு வில்லேஜ் தெரியும் ஸ்கெலிட்டன் ஃபர்ஸ்ட் டே இல்லை செகண்ட் டே தேர்ட் டே அந்த அட்லீஸ்ட் ஸ்கெலிட்டன் வச்சு அடிச்சு எடுத்தேன் துப்பாக்கி எடுத்தாங்க அது யூட்டன் தெரியல பார்க்க இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் நல்லா இருக்கு இந்த ஏரியாவில் ஏதாச்சும் வீடு தோணுது பார்க்கலாம் மேலே 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 ஷீப் கிடச்சிச்சு அங்கே ஒரு ஷீப் இருக்கு தண்ணி குடிச்சு ஃபஸ்ட்டு இதை அடிச்சுட்டு இதில் ஷீப் ரெண்டு ஊர் கிடச்சிருச்சு இன்னும் ஒரே ஒரு உள் கிடச்சா போதும் அது சிக்கன் கூட ஷீப் நினச்சிட்டேன் அது சிக்கன் தானே ஷீப்பா பரவாயில்ல நான் ஒரு ட்ரிக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஃபோன் ட்ரிக்கு போகிறோம் கிடச்சிச்சு இந்த சைடில் போன மாதிரி நான் பார்த்தேன் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறது முன்னாடி போகிறேன் ஃபஸ்ட்டு டே தானே கிராஃப்டிங் டேபிளில் போயிட்டு என்ன பண்ணுவோம் டை எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் டை ஒரு டை எடுத்துக்கிட்டு ஒயிட் டை பண்ணிட்டேன் இதை போட்டு இன்னும் கலர் வித்தியாசமாக இருக்குது கிரே கலர் மாதிரி நம்ம இருக்கணும் இன்னும் வேணுமா ஒரே இதில் ரெண்டுமே போட்டால் வந்துடும் நினைக்கிறேன் போட்டு இது ரெண்டுமே போட்டால் ஒன்று தான் வருமா கொஞ்சம் ஒயிட் வில் கிரே அது லைட் கிரே சரி இப்போ போயிட்டு ஒரு பெட்டை பண்ணால் ராத்திரியில் மாப் தப்பிச்சிடலாம் ஓகே இது இங்கே வந்துடுச்சு பெட்டு கிராஃப்டிங் டேபிளில் மைண்ட் பண்ணிட்டு பெட் அங்கே போட்டுடலாம் சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது ஓகே நாங்கள் பக்கத்தில் ஒரு ஷீப் இருந்துச்சு அதில் கவனிக்க மறந்துட்டேன் ஓகே ஸ்டோன் பிக்காக்ஸ் இது ஆக்ஸ் ஓகே 1 XP கிடச்சிருச்சு இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது எங்கேயாச்சும் பக்கத்தில் வில்லேஜ் கிடச்சா நல்லாயிருக்கும் இருக்கு அது வில்லேஜா அங்கே என்னமோ பார்த்த மாதிரி ஃபீல் ஆச்சு சரி வில்லேஜ் கிடையாதா வில்லேஜ் நினச்சிட்டேன் நெக்ஸ்ட் எபிசோடில் இந்த எபிசோடுக்கு ஒரு 100 லைக்ஸ் கிடைச்சா நெக்ஸ்ட் எபிசோடில் ஒன்று தெரியாமல் கீழே வந்துருப்பேன் அதை போடலான்னு 100 லைக்ஸ் கிடச்சிதுன்னா நான் நெக்ஸ்ட் எபிசோடில் ஜாம்பிஸ் கூட சண்டை போடுவேன் ஓகே திடீர்னு ஸ்டக் ஆகிடுச்சு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு தண்ணிக்குள்ளே ஐடியா ஒரு போட் உருவாக்கிட்டு சும்மா ஃபோன் பண்ணி பியா இப்போ போகலாம் எங்கே போகிறது அது என்னது இது தண்ணி இந்த இடத்துக்கு போகணும் இன்னும் போக முடியல போகலாம் இது இங்கே வச்சுட்டு கிராஃப்டிங் டேபிளில் ஒரு போட் உருவாக்கிக்கிறேன் கிராஃப்டிங் டேபிள் எடுத்துட்டு ஒரு செகண்ட் என்னது அது
என்னமோ ரூயிண்ட் போர்ட்டல் மாதிரி நம்ம தெரியுது. சரி போட்ல எங்கேயாச்சும் எனக்கு காத்து ஏதோ பக்கத்தில் அந்த ஒன்று தண்ணிக்குள்ள இது மாதிரி நம்ம சவுண்ட் மாதிரி அது போல் இருக்கு. இது ஃபஸ்ட்டு ஓடணும். ஓடு ஓடு ஓடு. எங்கே இருக்கு? அங்கேருந்து என்னமோ ஒன்று வருது. ஓடணும். லைட்டாக ராத்திரி ஆகுதுன்னு நினைக்கிறேன். இதை எடுத்துகிட்டு போகிறோம் போட்டை. சரி பரவாயில்ல, போட் எடுத்துகிட்டு போகல. இப்போ வர மாட்டேங்குது, போட்டை உடைக்க முடியலையா? பசி இன்னும் என்னால் சாப்பிட முடியும். போட்டுக்குள்ள உட்காந்தாச்சு சாப்பிட்றேன். ஹெல்த் பேட் ஆச்சு. ராத்திரி ஆகுது. இப்போ அதால் எங்கேயும் வர முடியும் இல்லையா? பெட்டு ஏன் எடுக்க முடியல? பெட்டு எடுக்க முடியலனால பெட்டு அது வேற நடிக்குது. சரி வெளியாச்சும் வரணும். ஓடு 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 ஓடு. அது பின்னாடி வந்துச்சுன்னா அவ்வளோதான். இங்கே கொஞ்ச நேரம் இருக்கிறேன். பெட்டு எடுக்க முடியலையே. பெட்டு அப்பாடா, 1 மணி நேரமா இந்த பெட்டு தான் கிடைக்காம இருந்தது. ஸ்லீப்பிங் த்ரூ திஸ் நைட். ஃபைனலாக 1 டே இருந்துட்டேன். இப்போ பயமாக இருக்கு. நான் ஒரு நாளைக்கு இதுக்குள்ளேயே இருக்கிறேன். ஒரு சின்னதாக பேஸ்னால் வீடு மாதிரி கட்டி வச்சுக்கிறேன். 6 பிளாங்க் தான் இருக்கு. பரவாயில்ல. இப்படி இங்கே இப்படி 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 ஊனும் இல்லை காலேஜ். பரவாயில்ல, காபிள் ஸ்டோன் இருக்கு. ஓகே, ஒன்று இங்கே வேணாம். இங்கே இல்லை, இந்த இடத்துல வச்சிடுறேன். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. அப்படி இதை மைண்ட் பண்ணால் அங்கே விழுந்துருச்சு. நம்ம ஒரு சவுண்டு கேட்ட மாதிரி இருக்குது. பரவாயில்ல, இந்த பெட் எடுத்துகிட்டு போட்ட லைட்டாக தெரியுது. பரவாயில்ல. ஓகே, நான் இந்த இடத்துல மைண்ட் பண்ணால் கொஞ்சம் வெளிச்சமாச்சும் வரும். இந்த வழியாக மவுஸால் வரவும் முடியும்ல. ஏதாச்சும் வித்தியாசமாக யோசிச்சு பண்ணோம். இங்கே டிக் பண்ணி இங்கே போட்டால் வெளிச்சம் வருது. வேணா இந்த இடத்து விண்டோ மாதிரி வச்சுக்கிறேன். ஹாஃப் வேட்டில் தான் இருக்கேன். ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு எங்கே இன்வென்ட்ரிலையும் எதுவும் சாப்பிட்றதுக்கு இல்லை. என்ன பண்ணுறதுன்னு வேறு தெரில. இதை மைண்ட் பண்ணிவிட்டு வந்துட்டு இதை நான் என்ன பண்ணுறேன், தப்பாக எடுத்து வச்சுட்டேன். இது இங்கே வைக்க முடியுமா? வைக்க முடியல. சரி, இங்கே இருக்கு. இது மைண்ட் பண்ணிட்டே போகிறேன். வச்சுட்டேன். இது இங்கே வச்சுட்டு ஓகே, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதை ஒன்று அங்கே வச்சிடுறேன். இன்னொன்று பக்கத்தில் வச்சுட்டேன். இது அவ்வளோ தூரம் போகுது. இது எடுத்துட்டு கொஞ்சோண்டு புளி வச்சுக்கிறேன். இப்போ இதுவும் ஓகே. லைட்டாக ஐ திங்க் ஸோ பேஸ் ஓகே. இப்போ மேலே விடு அந்த பிளாக் உடச்சிட்டு பிளாக் மேலே திரும்பி வச்சுட்டா ஓகே. இப்போ பெட்டு எங்கே இருக்கிறது? அப்பாடா, ரொம்ப நேரம் 2 இது இருந்தது இன்வென்ட்ரியில். அதை எடுத்து சாப்பிட்டு கொஞ்சோண்டு 3 ஹெல்த் பாரெலாம் இருக்குது. நான் பண்ணுறேன். இதுக்கு அடியில் நான் கிராஃப்டிங் டேபிள் வச்சுக்கிறேன். ஐடியா, இவ்வளோ குட்டியான இடத்துல கிராஃப்டிங் டேபிள். வேறு ஏதாச்சும் தேவைப்படுமா? ஃபர்னன்ஸாக ஃபர்னான்ஸான்னு தெரில, அதுவும் தேவைப்படும்.
இதுக்குள்ளே ஆட் பண்ணிட்டுறேன். ஃபர்னேஸ் அது போட்டதுக்கப்புறம் ஓகே. இப்போ என்ன பண்ணுறது? இந்த வழியாக நான் வெளியே பார்த்துக்கலாம். வேணும்னா திரும்ப இதை உடச்சி அந்த டர்ட்டை மைண்ட் பண்ணி மேலே வந்துடலாம். இதான் லைட்டாக வில்லேஜர் ஹவுஸ் மாதிரி இருக்கு. வில்லேஜ் சரி பரவாயில்ல. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு தான் சரி இது இங்கே எடுத்து வச்சு ஓகே டர்ட் இங்கே போட்டு இன்னும் 2 டர்ட் கையில் இருக்கு. இது என்ன பண்ணுறது? ஐடியா இங்கே 2 வச்சிடுறேன். அப்புறம் அங்கே வைக்க முடியல. இப்போ எப்படி பண்ணுறது? இதை மைண்ட் பண்ணிட்டு இப்போ மொபைலையும் நான் அட்டாக் பண்ண முடியாது. நானும் சேஃபாக இருப்பேன். லைட்டாக சேஃப்டியான இது பேஸ் மாதிரி உருவாக்கிட்டேன். ஓகே தென் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ இப்போ வரைக்கும் லைக் பண்ணலன்னா டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்கள் இந்த மாதிரி நான் யூடியூப் சேனல் உருவாக்கிருக்கேன்னு.